அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 228 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அவன் அந்த விங்ஸை கண்டுபிடிச்சிருப்பான்ல, அது கூட ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்திருக்கும். இவனோட விங்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், எனக்கு அந்த ஸ்வாட் லைட்டை சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போது இந்த விங்கோடைய ஸ்பிரிட் இருக்குது பாருங்கள், அதனால் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. அது சொல்லிடுச்சு, இங்கே பாருப்பா, உனக்கு பேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் முடியாது, நான் ஒத்துக்கிறேன், தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், நான் என்னுடைய கண்டிஷன்ஸை கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுட்டேன்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோடய கோர் காம்பனண்ட்டை கொடுக்குறேன், நீ இது உன்னுடைய உடம்போட ஃபியூஸ் பண்ணிக்கோ, டிவைன் பவரை யூஸ் பண்ணனா நான் உன்னை என்னுடைய மாஸ்டராக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பார்க்குறான், அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்னை மாஸ்டராக ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறான்ப்பா. இப்போ இந்த விங்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது, அவன் உங்ககிட்ட பொய் சொல்கிறான் அப்படிங்குது. ஏன்னா இவனோட வில் பவர் இன்னும் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோர் காம்பனண்ட் ஒன்று வந்துட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே சோர்ஸ் லைட் இருக்கான், அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது, பிளான் பண்ணி தான் அமுச்சு விட்ருக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறான், நான் நினச்ச மாதிரியே பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பின்னாடி போயிட்டான். அந்த ஸ்பிரிட் கேட்குது, என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது, முதல்ல என்னுடைய சர்வெண்ட்டு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு க்ளோன் அனுப்புகிறாங்க. அதுக்கு சரியான கோவம். அது சொல்லுது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய மாஸ்டர் ஆகலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு க்ளோனெல்லாம் பீஸாக போயிடுச்சு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், கடைசியாக உன்னோட சுயரூபத்தை காட்டிட்டல, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த விங்ஸை வெளியில் அனுப்புகிறாங்க. ஏன்னா இதுக்கு அந்த சோர்ஸ் லைட்டை சாப்பிடணும்னு ஆசை இல்லை. நம்ம விங்ஸ் வெளியில் போயிட்டு அந்த சோர்ஸ் லைட்டை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஸ்பிரிட் பார்க்குது, எது உன்னோட விங்ஸுக்கும் ஸ்பிரிட் முளைச்சிருச்சா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கு. நம்ம விங்ஸ் இருக்கு பாருங்க, அந்த சோர்ஸ் லைட்லாம் ஜாலியாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. அது கத்துது, டேய் சொன்னா கேளு, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, நீ ஒரு திருடன், போயிடுன்னு கத்துது. ஆனால் நம்ம விங்ஸ் கேட்குது பாருங்க, நான் ஏன் போனோம், இது எல்லாமே என்னோட லைட் தானே, அதனால தான் நான் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிப்பேன் அப்படிங்குதுங்க. அதாவது உண்மையாக சொல்லணும்னா இந்த விங்ஸ் அந்த விங்ஸ் எல்லாமே ஒரே காம்பனண்ட் தான். அப்போ உன்னோட இதுவோ அது எல்லாமே என்னுடைய பொருள் தானே, அதனால் இது என்ன சொல்லுது, நான் அப்சர்வ் பண்ணுவேன், இந்த லைட் எல்லாம் என்னோட இதுதான் சொல்லிட்டு இது பாட்டுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஸ்பிரிட்டு கத்துன்னு கத்துது, நீ ஒரு திருடன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை நான் விடவே மாட்டேங்குது. நம்ம விங்ஸ் அதெல்லாம் கேட்ட மாதிரி இல்லை. நம்ம ஹீரோ அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த லைட்டை அப்சர்வ் பண்ண நம்ம விங்ஸ் என்ன சொல்லுது, அதுக்குள்ளே நிறைய ஹிடன் இன்ஜுரிஸ் இருக்கான், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டே இருக்காங்க. அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுது, நான் கண்டிப்பாக ஒரு புது மாஸ்டரை கண்டுபிடிச்சி உன்னை நான் கண்டிப்பாக முழுங்கியே தீருவேன், உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அது பாட்டு கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம விங்ஸு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சு. அந்த ஸ்பிரிட்டு துவண்டு போய் அமைதியாக உட்காந்துடுச்சு. இப்போது நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பிளான் பண்ணுறான், அவனுக்கு எந்த அவசரமும் கிடையாது. இந்த இடத்துல அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்லேருந்து வரக்கூடிய வில் பவர் இருக்குது பாருங்க, அதை யூஸ் பண்ணி இவனோட மென்டல் எனர்ஜி இவனால் வளர்த்துக்க முடியும், இவனோட வில் பவரை வளர்த்துக்க முடியும். அதை தாங்க பண்ணுறான். கிட்டத்தட்ட 1200 இயர்ஸ், அதாவது 1200 வருஷம் போயிடுச்சு. இப்போ அவன் இந்த விங்ஸ் கிட்ட கேட்குறான், நம்ம விங்ஸ் கிட்ட, என்னால் இப்போ அதை போயிட்டு அடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அது என்ன சொல்லுது, உங்களோட வில் பவர் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு, அதாவது யூனிவர்ஸ் மாஸ்டர் சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு இருக்குது, ஆனால் பத்தாது அப்படிங்குது. அட்லீஸ்ட் ட்ரூ கார்டு அளவுக்கு இருக்கணுமா. ஸோ இவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா, அப்போ நம்ம இருக்கிறதுலே டேஞ்சரஸ் பிளேஸாக கண்டுபிடிச்சி அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தில்லு பார்த்தீங்கல்ல. போகிறதுக்கு முன்னாடியே அந்த விங்ஸ் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அடுத்த வாட்டி நான் வரும்போது உன்னை அடக்கிறனா இல்லையா பாரு அப்படிங்கிறான். அதுவா, உன்னால் முடியவே முடியாதுரா, கனவு கண்டுட்டே இருறா அப்படிங்குது. ஸோ அந்த லைட் கர்டன்லேருந்து வெளில வந்தவன் அவனுடைய விங்ஸை பயன்படுத்தி பார்க்குறான். இது பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குங்க. அவனுடைய கோல்டன் கிங்டமை யூஸ் பண்ணி பார்க்குறான். இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட அதிகமான அளவுக்கு அது பரவ ஆரம்பிக்குது. இப்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறான், இவன் வந்த வழி இல்லாமல் இங்கே இன்னொரு வழி அப்படிங்கிறது இருக்குது. அது எங்கே போகுது, வா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டார் டவர் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அவன் உள்ளுக்குள்ளே போக போக அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, அந்த நெருப்பு இவன் கையில் பட்ட உடனே அது தீ பிடிச்சி பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிச்சு. கையையே வெட்டி போட்டானா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது ஒரு யூனிவர்ஸ் மாஸ்டர் அவனே அந்த தீயில பட்டான்னு வச்சுக்கோங்க, இறந்தே போயிடுவான். வெளியில் அவ்வளோ சூடாக இருந்தால் கூட இவனுடைய ஸ்டார் டவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நார்மலாக தான் இருக்குது. சுப்ரீம் ட்ரெஷர்னா சும்மாவா. ஸோ இப்படியே ட்ராவல் பண்ணவன் பல லைட் இயர்ஸ் அப்படிங்கிறத கடந்து போய்கிட்டே இருக்கான். அந்த பாதை பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. என்னடா எவ்வளோ தூரம் தான்டா போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு மிகப்பெரிய ஒரு குகைங்க, அதுக்கு போய் ரீச் ஆகுறாங்க. இந்த கேவுக்குள்ளே அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய சுழல் மாதிரி இருக்குது. இது எல்லாமே என்னடா அப்படின்னு உத்து பார்த்தா எல்லாமே சாண்டு, மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணு தான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்ணுமே கண்ணாடி மாதிரி இருக்குது, அந்த இமேஜை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ இவனுக்கு ஒரு யோசனை, நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு மண் துளி அப்படிங்கிறது இவங்களை உள்ளுக்குள்ளே ஈர்க்குதா, நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறான். அப்போ ஒவ்வொரு மண்ணுக்குள்ளேயுமே ஹிடன் ஸ்பேஸ் இருக்கா, கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயுமே ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருக்குது. என்ன இடம்டா இது வியந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல க்ளா மார்க் இருக்குங்க, அதாவது நகத்தை வச்சு கீர்னா மாதிரி, ஒரு பெரிய பீஸ்ட் நகத்தை வச்சு கீர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மார்க் இருக்குது.
நார்மல் பீப்புளால் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ யார் இதை பண்ணியிருப்பாங்க? பார்பதா என்ன சொல்கிறா, வெளியில் இருக்க ப்ரெஷர் வந்து பயங்கரமாக இருக்குது, நார்மல் பீப்புளால் இதை தாங்கவே முடியாது, இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, கிளம்பி போகலாம் அப்படிங்கிறா. இவன் ஒத்துப்பானா? இவ்வளோ பெரிய மார்க்கை ஒருத்தர் விட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதாரண பர்சன் கிடையாது, இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும், ஏதாவது பிரச்சனைனா அப்புறமா போயிடலான்றான். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிற அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறான். உள்ளுக்குள்ளே போனால் அந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெளியில் எவ்வளோ ஹாட்டாக இருந்துச்சோ உள்ளுக்குள்ளே ஓரளவுக்கு நார்மலாக இருக்குங்க. இது என்ன இடம், இது என்ன இடம்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அவன் வெளியில் வந்து அவனுடைய கோல்டன் கிங்டமை மறுபடியும் பயன்படுத்தும் போது ஏதோ ஒரு கீ மாதிரி இருக்குங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு இடத்த நோக்கி பறந்து போகிறாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது கீ தான், ஆனால் அதை சுற்றி ஒரு மேப் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மேப்புக்காக சண்டை போட்டாங்கல்ல, அதே மேப்பு, ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு உருவம் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த மேப் யாரோடையதோ அந்த மனுஷனுடைய உருவம் தான். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ரீஇன்கார்னேஷன் சைக்கிள் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் எப்போவுமே வாழ முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ மனுஷன் வாழ்வாரா சாவாரா அப்படிங்கிறது தெரியல. அவருடைய உழைப்பு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவருடைய ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வச்சிருக்காராம். அதுக்கான டைரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மேப்பில் இருக்குது. இது வெறும் அதுக்கான மேப் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல நிறைய ஃபார்பிடன் பிளேசஸ் இருக்குது. அதில் யூனிவர்ஸ் வெசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க, அதோடைய மேப்புமே இதில் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி இவங்க அலசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனுஷன் அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத சேர்த்து வச்சாரோ அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்காராங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த கீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஷரோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக. இவ்வளோ ட்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரூப்புமே சண்டை போட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனை. மனுஷன் என்ன சொல்கிறாரு, ட்ரெஷர்ஸ் மட்டும் இல்லாமல் அவர் கிரியேட் பண்ண அல்டிமேட் டெக்னிக் வேறு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மனுஷன் ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்காருல, அங்கே போகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ட்ரூ காடே போனால் கூட இறக்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகம். பார்பதா கத்துது, டேய் அந்தால் ஒரு ட்ரூ காடு, அவனே செத்து போயிட்டான், நீ போனால் என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசி, முதல்ல அந்த விங்ஸை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத யோசிங்குது. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அந்த விங்ஸை எடுத்தால் கூட அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கும். இந்த ஆள் நான் நிறைய வச்சுருக்கான்ல ப்ரெஷியஸாக, அதை கொண்டு வந்தால் விங்ஸை ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியல அப்படிங்கிறான். சரி ஓகே, முதல்ல அங்கே போவோம், மெட்டீரியல்ஸை எடுப்போம், அப்புறமா வந்து நம்ம விங்ஸை எடுப்போம் அப்படிங்கிறா. இப்போ இவன் என்ன தெரியுமா பண்ணுறான், இந்த மேப்போடைய ஒரு போர்ஷனை இவனோட டீச்சருக்கும் அந்த யூஜாக்ஸ் ஃபவுண்டர் இருக்கார்ல, இவங்க 2 பேருக்கும் ஷேர் பண்ணுறான். அதுக்கும் பார்பதா திட்டுறா, நீ எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துரு, பெரிய வள்ளல் இவர் அப்படிங்கிற மாதிரி திட்டுது. அதே சமயத்தில் அவனுக்கு ஒரு கால் வருது, உடனடியாக மீட்டிங்க்கு கூப்பிட்றாங்க, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அங்கே போய் பார்த்தா ஹியூமன் ரேஸோடைய பெரிய தலைங்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க. என்ன ஏதோ எமர்ஜென்சின்னு வேகமாக வந்தால் எல்லாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம யூஜாக்ஸ் ஃபவுண்டர் இருக்கார்ல, அந்த மனுஷனுக்கு ஒரு சுப்ரீம் வெப்பன் கிடச்சிருக்கு. அதை காட்டுறதுக்கு தான் மனுஷன் வர வச்சிருக்கானா. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம கேஆஸ் சிட்டிலோடைய டீச்சர் இருக்கார்ல யுவான், அவர் வந்து சீல் ஆனதுக்கப்புறம் இவங்க கையில் ஒரு சுப்ரீம் ட்ரெஷர் கூட கிடையாது. ஸோ மற்ற ரேசஸ் கிட்டலாம் சுப்ரீம் ட்ரெஷர் இருக்குது. இப்போது ஹியூமன் ரேஸ்களையும் சுப்ரீம் ட்ரெஷர் வந்ததுனால ஃப்யூச்சரில் ஃபாரின் ரேஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஆட முடியாது. இதை சொல்கிறதுக்கு தான் மனுஷன் வர வச்சிருக்கான். இங்கே தான் இந்த எபிசோட முடியுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.